எதையாவது நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கீங்களா ப்ரோ? அப்போ கொஞ்ச நேரம் இதை கேட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுக்கும்னு நம்புகிறேன். தினைக்கும் காலையில் எந்திரிக்கும் போதே ஏதாவது ஒரு குழப்பம். ஏதாச்சும் தப்பாக போயிடுச்சுன்னா அவன் என்ன நினப்பான், நாளைக்கு என்ன நடக்க போகுது இப்படின்னு நிறைய கேள்வி நம்ம தலையில் டெய்லியும் சுற்றிகிட்டே இருக்குது. நம்ம உண்மையிலேயே டயர்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியல. ஆனால் ஒரு உண்மையான விஷயத்த சொல்கிறேன் ப்ரோ, ஓவர் திங்கிங் ஒரு சைலண்ட் கில்லர். இது நம்ம ஃப்யூச்சரையே ஸ்லோ பண்ணிடும், நம்ம எனர்ஜியை சுத்தமாக கம்மி பண்ணிடும். ஒவ்வொரு செகண்டும் இப்படி நடந்தால் என்ன, அப்படி நடந்தால் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேறவே முடியாது. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் போயிட்டுருக்கோம். நம்ம மைண்ட் ரொம்ப கிளவருங்க. அதுக்கு இமேஜினேஷன் ஒரு அழகான ஒரு பவர் இருக்குது. ஆனால் அது கண்ட்ரோல் பண்ண தெரியலை அப்படின்னா அது நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஏன் ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியுமா? நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது, நம்ம ஹர்ட் ஆகிடக்கூடாது, மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, இந்த 3 தாட் தான் நம்மளை ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு மேட்ருக்குள்ளே கொண்டு போகுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. நம்ம அந்த விஷயத்துலேருந்து ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கணும். ஹர்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். அது பெயின் தான். ஆனால் அந்த பெயின் தான் நம்மளை ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றும். அண்ட் அதர்ஸ் என்ன நினைப்பாங்க, அவங்க நினைக்கிற லைஃப் நம்ம வாழ முடியாது ப்ரோ. நம்ம லைஃப் நம்ம டிசைட் பண்ணுற மொமெண்ட்ஸில் தான் இருக்குது. ஓவர் திங்க் பண்ணி 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 நம்ம யாரையும் சேவ் பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம ஹாப்பினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும் ப்ரோ. இப்போ உன்னோட லைஃப்பில் யாராவது விலகி போகிறாங்க, இல்லை நீ நினச்ச காரியம் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகுது, உங்களுக்கு பிடிச்ச ஜாப் ஏதாவது ஒன்று கிடைக்கல, இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணோ பையனோ உங்களை விட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க, இது எல்லாமே டெம்ப்ரரி. டைம் எப்போவுமே சேஞ்ச் ஆகும். நம்ம அமைதியாக இருந்தால் கிளியாரிட்டி கிடைக்கும். ஓவர் திங்க் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் எதுவுமே கிடைக்காது. ஆனால் காமாக இருந்தோம் அப்படின்னா சொல்யூஷன் கிடைக்கும். சரி, இப்போ சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம எப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நான் சிம்பிளாக ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேங்க. இது எல்லாராலையுமே ஃபாலோ பண்ண முடியும். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 1, நீங்கள் எப்போலாம் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு நினப்பு வருதோ அப்போது ஒரு 10 செகண்ட் டீப் ப்ரீத் பண்ணுங்கள். இது ரொம்ப காமெடியாக கூட இருக்கும். ஆனால் ஒன் டைம் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா, மொபைல் கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மொபைலை கீழே வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி டீப் ப்ரீத் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சேஞ்சஸ் தெரியும். நம்பர் 2, கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த விட்டுருங்க டோட்டலாகவே. எல்லா திங்க்கும் நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்க. நம்ம ரியாக்ஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தோணுதோ அதை சுத்தமாக விட்டுருங்க. நம்பர் 3, பாசிட்டிவ் ஜேர்னல். டெய்லி நைட்டு ஒரு 3 நல்ல விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு 3 நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதை ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுத ஆரம்பிங்க. இல்லை ப்ரோ, பேப்பர் பேனாலாம் எடுத்து எழுதுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் நோட்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு 3 நல்ல விஷயத்தை எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு, இன்றைக்கி ஏதாவது ஒன்று நீங்கள் அதிகமாக திங்க் பண்ண போயிருப்பீங்க, அதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எழுதுங்க. நம்பர் 4, லிமிட் ஸ்க்ரீன் டைம். சோசியல் மீடியாவில் அதர்ஸோட லைஃப்பை பார்த்து ஓவர் திங்க் அதிகமாக ஆகும். அவன் அப்படி வளர்ந்துட்டான், அவன் நம்மளை விட இன்றைக்கி அதிகமாக சம்பாதிக்கிறான், என் கூட தான் ப்ரோ படித்தான், இன்றைக்கி பெரிய கம்பெனியில் 1 லட்சம் சம்பளம் வாங்குகிறான். இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு லிமிட் ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ தான் நான் மொபைல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு டைமுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும். லாஸ்ட், நம்பர் 5, மூவ் யோர் பாடி. உங்களுடைய உடல் அசைவுகளின் மூலமாக கண்டிப்பாக ஓவர் திங்கிங்லேருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் ரூம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை க்ளீன் பண்ணுங்கள். அதுவும் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள். இதை விட பெட்டரான ஆப்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போலாம் உடல் அசைவுகளை நீங்கள் அதிகமாக நமக்கு கொடுக்குறீங்களோ அந்த ஓவர் திங்கிங்லேருந்து கொஞ்சமாக நம்மளால் வெளியில் வர முடியும். இது தாங்க அந்த 5 டிப்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 5 டிப்ஸுக்குமே நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ? இது எல்லாராலையும் சிம்பிளாக பண்ண முடியும். ஆனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இங்கே நிறையா பேருக்கு கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம்ங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த 5 விஷயத்தை கன்சிஸ்டன்சியாக பண்ணிங்க அப்படின்னா
டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும். நம்ம லைஃப்பில் கிளியாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஓவர் திங்கிங் டிஸப்பியர் ஆகிரும். ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க ப்ரோ, நீ யார் அப்படிங்கிறத மறந்துடாத. இந்த உலகத்தில் எல்லாமே அழகான விஷயங்கள் தான். அந்த அழகான விஷயத்தில் நீயும் நானும் ஒருத்தங்கிறத மறந்துடாத. மிஸ்டேக் பண்ணால் ஓகே, அது எல்லா மனுஷனும் பண்ணுறது தான். அதில் கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் அந்த ஃபீலிங்ஸை தாண்டி ஓவர் திங்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது நோ யூஸ். காமாக இருந்தால் சொல்யூஷன் கிடைக்கும். சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கிளியாரிட்டி கிடைக்கும். பாசிட்டிவாக இருந்தால் லைஃபே சேஞ்ச் ஆகும் ப்ரோ. ஓகே ப்ரோ, என்னால் முடிஞ்சளவு உனக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓவர் திங்கிங் பண்ணாத ப்ரோ. லைஃப் ரொம்ப அழகானது. அதில் நீயும் ஒரு அழகான பர்சன் தான். ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ரீத் பண்ணிவிட்டு நமக்குன்னு ஒரு டைம் வரும், இல்லை நமக்கான டைமை நாமளே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவர் திங்கிங் பிரச்சனையிலேருந்து முழுசாக வெளியே வந்துடுங்க ப்ரோ. ஓவர் திங்கிங் பண்ணுறனால உங்களுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறையா விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஓவர் திங்கிங் ஒரு மனிதனுடைய அமைதியை கெடுக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல சக்ஸஸ் நீங்கள் நினைக்காமலே உங்களை தேடி வரும். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இன்னும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான பாசிட்டிவான வேர்ட்ஸை கொண்டுட்டு வர்றது என்னோடய பொறுப்பு. ஓகே கைஸ், டாடா. உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது நான் சல்மான்.